சூப்பர் ஸ்மாஷ் உமன் 2024-25 7th மேட்ச் வெலிங்டன் பிளேஸ் சென்ட்ரல் ஹைன்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். January 4 12:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:10 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. MyMass 11 இன்னைக்கு நடக்க போகிற BBL மேட்ச்சு பிட்வீன் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 20,000 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரெகுலராக கிவ் அவே கொடுக்குற ஒரு ஆப்பாக MyMass 11 இருக்குது. MyMass 11 அப்டேட்டடாக சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபேண்டசியில் பெஸ்ட்டாக இருக்குது. பயன்படுத்திங்க. MyMass 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வெலிங்டன் பிளேஸ் அதே ஸ்குவாடு மெக்கிண்டரை போன போட்டியில் வெளியில் வச்சுருந்தாங்க, அப்படியே தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்குது. எலைஸ் பெரி, எமிலிக்கர் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெபிகா பர்ன்ஸ், லேக்கஸ்பர்க்கு, ஜெஸ்கர். இந்த அளவுக்கு பார்க்கும்போது டாப் 5ம் இன்டர்நேஷ்னல்ஸ். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக பார்க்கலாம். அதில் குறிப்பாக எலைஸ் பெரி பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டராக இருந்திருக்காங்க. எமிலிக்கர் இப்போ ஆல்ரவுண்டரில் பெஸ்ட்டாக இருக்காங்க. ரெபிகா பர்ன்ஸு டீசெண்டாக ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. லேக்கஸ்பர்க்கு சூப்பரான பிளேயர், ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக டீமில் எடுத்துக்கிறதுல நியூசிலாந்து. அதர்வைஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக ஷோ பண்ணுது. ஜெஸ்கர் போன போட்டியில் பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணாங்க, அப் த ஆர்டர் அனுப்புனாங்க. கேண்ட்லர், கைட்லின் கிங், மெக்ஃபெடின் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஜெஸ்கரை மேலே அனுப்புனாங்க. அதுக்கான ஷோவையும் பயங்கரமாக ஆடினாங்க. எமிலிக்கர் அண்ட் ஜெஸ்கர் சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த இடத்த. அண்ட் ஜெஸ்கரை பொறுத்த வரைக்கும் போலிங் பேஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கேட் சாண்ட்லர் டீசெண்டான பிளேயர், கைட்லின் கிங் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க. மெக்ஃபெடின் விக்கெட் கீப்பிங்லேயே பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஜாரா ஜெட்லி டீசென்ட் பவுலிங், கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் பேஸ்லையும் டீசெண்டாக இருக்காங்க. ஹெனா ஃப்ரான்சிஸு ரைட் ஆம் மீடியம், பவுலிங் பேஸில் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். கொட்ரி ரைட் ஆம் மீடியம், ஓரளவுக்கு பேட்டிங் டெப்த்து ஃபீல் பண்ண முடியுது. இருந்தால் கூட இந்த 5 இன்டர்நேஷ்னலே டாப் ஆர்டரில் ஆக்குபை பண்ணிப்பாங்க. சென்ட்ரல் ஹைன்ஸ் அதே ஸ்குவாடு அட்கின்சனை வெளியில் வச்சுருந்தாங்க. அட்கின்சன் டீசன்ட் ஹிட்டிங் மிடில் ஆர்டர்லாம் பவுலிங்கில் ஹேண்டியாக இருப்பாங்க. பட் அவங்கள வெளியில் வச்சுருந்தாங்க பார்த்தோம். கெரி டம்லின்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. டம்லின்சன் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர். அதனால் அந்த டைனமிக்ஸ்க்காக அவங்கள எடுத்திருக்காங்கங்கிற ஃபீல் கொடுக்குறாங்க. அண்ட் அட்கின்சனும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிளேயர் தான். தேவைப்பட்ட பவுலிங் கூட பண்ண முடியும். ஹோலி ஆர்மிட்டேஜ் அண்ட் மெக்லோட் ஓப்பன் பண்ணாங்க. ஹோலி ஆர்மிட்டேஜ் ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடுவாங்க, குயிக்காக ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு குறைவாக இருக்குது. பட் விளையாடக்கூடிய பிளேயர், இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர். மெக்லோட் ஓரளவுக்கு குயிக்காக ஆடுவாங்க, டீசெண்டாக விளையாடுவாங்க, பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நியூட்டன் எக்ஸ்பீரியன்ஸு டீசெண்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். பட் ரீசெண்ட் அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜாக இருக்காங்க. ஹென்னா ராவ் இந்த டீமோட பெஸ்ட் பிளேயர்னே சொல்லலாம். நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் கொடுக்க முடியும். பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க. போன போட்டியில் பேட்டிங்கில் சொதப்பினாலும் பவுலிங்கில் வந்தாங்க. கிரேக் இந்த டீமோட கேப்டன். பவுலிங்கில் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. போன போட்டியில் எடுத்துக்கல. கெரி டம்லின்சன் டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி, டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டரில் ஒரு ஃபினிஷராக இருந்திருக்காங்க. அந்த பேஸில் யோசிக்கலாம். டெவான்சியா டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் மீடியம், நல்ல பவுலிங் கொடுக்குறாங்க. குறிப்பாக கீப்பர் அப் டு த ஸ்டம்ப் வீச நிற்க வச்சு ஸ்பின்னர் மாதிரி வீசுகிறாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோ மாதிரி வீசுகிறாங்க. அந்த இடத்துல விக்கெட்ஸும் கிடைக்குது. ரோஸ்மேர் மாரி ஹிட்டிங் பேஸில் பேட்டிங்கில் டீசெண்டாக இருக்கும்னா, பவுலிங் பேஸில் செம்மையான ஃபார்மில் இருக்காங்க. ரீசெண்டாக வேர்ல்ட் கப் இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷோ பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. கேட் கேஜிங், விக்கெட் கீப்பர், டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஒரு பாயிண்டில் விக்கெட் கீப்பர் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 விக்கெட் கீப்பரும் லேட்டாக தான் வர்றாங்க. க்ளவ் பாயிண்ட் யார் அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் மெக்ஃபெடினை சொல்லலாம். பட் ஒரு ட்ரை அப்படின்ற வகையில் கேட் கேட்சிங்கை ட்ரை பண்ணலாம். பார்லட் சூப்பரான விக்கெட் டேக்கராக இருக்குது. ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்காங்க. அதை பார்க்குறோம். கிளாடியா கிரீன் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக டீசெண்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். நெல்சன் சாக்ஸ்டன் ஓவரில் தான் இந்த போட்டி. விமன் கிரிக்கெட்டில் 6 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ், அதில் 4 பேட் ஃபஸ்ட்டு 2 சேசிங். ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக இங்கே ஓகே. அதில் வெலிங்டன் பிளேஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். சென்ட்ரல் ஹைன்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ரோஸ்மேரி கிளாடியா கிரீன் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஈவன் பேட்டிங்கில் ஆர்மிட்டேஜ், நியூட்டன் இவங்கெல்லாம் இருந்தால் கூட இங்கே இருக்கிற இந்த குவாலிட்டி கிடைக்குமா? ஒரு ஓவரில் பெருசாக அடிக்க முடியும். அந்த குவாலிட்டியெல்லாம் ஷோ பண்ணுவாங்க. 20 ஓவர்ஸுங்கும் போது கடைசி வரைக்கும் நின்று எடுத்துகிட்டு போனாலாம். பிபிஎல் மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட் போன போட்டியில் சரியான பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் இல்லை, பவுலிங்கில் இல்லை. ஆனால் அது தொடரும் அப்படின்னு நம்மலாம் சொல்ல முடியாது.
கண்டிப்பாக இந்த 2 டீமை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற டாப் 5 பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இந்த டீமுக்கு ஜாரா ஜெட்லி கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் அவங்களும் இருக்காங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் கிளாடியா கிரீன், பார்லெட்டு, ரோஸ்மெரி மேயர், இவங்கெல்லாம் பவுலிங்கில் நல்லா இருக்காங்க. டிவான்சியரோட பவுலிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பவுலிங் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம், ஆனால் பேட்டிங் பேஸில் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு வெலிங்டன் பிளேஸ் நல்லா இருக்காங்க. 2 டீமுமே பவுலர் பேஸில் யோசிக்கும்போது 5 பவுலர் ஸ்டிக்கில் தான் இருந்தாங்க போன போட்டியில். எலைஸ் பெரி, எமிலிக்கர், லேக் எஸ்பர், ஜெஸ்கர் அண்ட் ஜாரா ஜெட்லி இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் தான் இருந்தாங்க. ஆனால் பவுல் பண்ணக்கூடிய குவாலிட்டினா ஃப்ரான்சிஸ் கொட்ரி, கைட்லின் கிங், கேண்ட்லர் அப்படின்னா கூட அவங்களுக்கு தொடர்ந்தெல்லாம் இல்லை, ரீசெண்டாக பவுல் பண்ணல. ஆனால் ஃப்ரான்சிஸ் கொட்ரிக்கான வாய்ப்பு போன போட்டியில் கொடுக்கல. இந்த சென்ட்ரல் ஹைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹென்னாரோ, டெவான்சியர், ரோஸ்மெரி மேயர், பார்லெட் அண்ட் கிளாடியா கிரீன் இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் போனாங்க. ஆப்ஷன் பேஸில் கேப்டன் பவுலிங் எடுத்துக்கலாம் ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க. டம்லின்சன் சில நேரங்களில் ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். பட் ஆர்மிட்டேஜ் நல்ல பவுலர், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். நல்ல ஆல்ரவுண்டர், அது நம்ம பார்த்துருக்கோம். இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம் ஆர்மிட்டேஜுக்கான பவுலிங் வாய்ப்பு எதுவும் கிரேக் கொடுப்பாங்கன்னு. இந்த இடத்துல டம்லின்சன் அண்ட் கிரேக்கு அதிகமாக ரீசெண்டாக பவுல் பண்ணலாம், அதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆர்மிட்டேஜை மட்டும் சின்னதாக யோசிக்கலாம். பெரி, ஜாரா ஜெட்லி எண்டோரில் போன போட்டியில் வீசினாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகலாம். ஹென்னாரோ, ரோஸ்மெரி மேயர் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எண்டில் அந்த வகையில் வீசலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அண்டு ரோஸ்மெரி மேயர் ஏலியாக முடிச்சுருவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கணும். ரெபிகா பர்ன்ஸு, ஜாரா ஜெட்லி, எம்மா மெக்லோட் அண்ட் கேட் கேஜிங், ஸோ உங்கள்லாம் கன்சிடரபிளாக ஜிஎலுக்கு பாருங்கள். ரெபிகா பர்ன்ஸ் ஆப்வியஸாக ஒன் டவுன் பேட்ஸ்மேன், நல்லா பண்ணுவாங்க, குயிக்காக ஆடுவாங்க, கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவ். ஜாரா ஜெட்லி இந்த டீமுக்கு சூப்பர் பவுலிங் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. எம்மா மெக்லோனும் கன்சிடரபிள் டாப் ஆர்டரில் வர்றாங்க. கேட் கேஜிங் விக்கெட் கீப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்போ கேட் கேஜிங் பெஸ்ட்டு. பெரி, எமிலிக்கர் அண்ட் ஜெஸ்கரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. போன போட்டியில் எமிலிக்கர் அண்ட் ஜெஸ்கர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எலைஸ் பெரி மிஸ் ஆனாங்க, அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அண்ட் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு. லேக் எஸ்பருக்கு ஹென்னாரோ, ரோஸ்மெரி மேயர் இந்த சைடு யோசிக்கணும். லேக் எஸ்பருக்கு ஆப்வியஸாக வெலிங்டன் பிளேஸு அவங்களோட பவுலிங் சடனாக கொத்தா விக்கெட் எடுத்து கொடுக்கும். அந்த வகையில் அதே நேரத்தில் பேட்டிங்கில் வந்தாலும் அந்த எபிலிட்டி கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வெலிங்டன் பிளேஸுக்கு இருந்தால் லேக் எஸ்பருக்கும் ஒரு நல்ல சாய்ஸு. ஹென்னாரோ ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கன்சிடரபிள், அதே தான் ரோஸ்மெரி மேயருக்கும் சொல்லணும். ஏன்னா பவுல் பண்ணி முழுமையாக முடிப்பாங்க. அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணால் போதுமானதாக இருக்கும். பட் கொஞ்சம் டஃப்பான சாய்ஸ் அகெயின்ஸ்ட் வெலிங்டன் பிளேஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு, விக்கெட்ஸ் அவ்வளோவா விடாமல் ஒரு பக்கம் போனாங்கன்னா இவங்கெல்லாம் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி குறையும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கெஸ்பர்க் அண்ட் ஹென்னாராவை கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பர்னு பார்க்கும்போது மெக்ஃபேடின் நல்ல சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. கேட் கேஜிங்கை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பாயிண்ட் பேஸில் இப்போதைக்கு பிக்கப் பேஸில் கேட் கேஜிங் தான் போயிருக்காங்க. மெக்ஃபேடின் ஆப்வியஸாக நல்ல டீமோட விக்கெட் கீப்பர், அந்த பேஸில் அவங்கள பிக் பண்ணியிருக்கேன். லேட்டாக தான் 2 பேட்ஸ்மேன் வருவாங்க. ரெபிகா பர்ன்ஸ் டீசன்ட் சாய்ஸு. ஹவுலி ஆர்மிட்டேஜ் பாசிபிளாக பவுல் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்ஸ்மேன் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ரெபிகா பர்ன்ஸ் சைடு போகலாம். ஏன்னா நியூசிலாந்து கிரிக்கெட் விமன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பவுலர் பேஸில் தான் கேம் போகுது. 120, 130 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஸ்கோர் அடிக்கிறாங்க. விக்கெட்ஸ் நிறைய விழுது. அந்த பேஸில் யோசிக்கும் போது நிறைய பவுலர்ஸை கவர் பண்ணி போனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். ஹென்னாரோ, பெரி, கெர்ரு, கெஸ்பர்க்கு, டிவான்சியரு, ஸோ இவங்க நல்ல சாய்ஸஸ்ஸு. அண்ட் பவுலர் சைடுன்னு போனால் ரோஸ்மெரி மேயர், கிளாடியா கிரீன், ஜெஸ்கர் அண்ட் பார்லெட்டு. இல்லை ஜாரா ஜெட்லியை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. பார்லெட்டை மிஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜாரா ஜெட்லிக்கு போகலாம். கிளாடியா க்ரீனை மிஸ் பண்ணுறதுனால மிஸ் பண்ணுங்கள். அவங்க ஹைன்ஸ்லேருந்து வராங்க. பார்லெட் பவுலர் ஒரு பாயிண்டில் பார்லெட்டு, கிளாடியா க்ரீன் இவங்க 2 பேர்த்தில் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்லெட் நல்ல சாய்ஸு. அண்ட் கிளாடியா க்ரீன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வேணால் கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஆப்ஷன் பேஸில் மோஸ்ட்லி நம்ம பவுலர்ஸை கவர் பண்ணிட்டோம். ஒரு பவுலர் மட்டும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கணும், ஒரு விக்கெட் கீப்பர் எடுக்கணும், நம்ம ஆல்ரவுண்டர் பவுலர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகவும் முடியாது முழுசாக. அண்ட் எனிவே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எமிலிக்கர் அண்ட் பெரி கடையில் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஆப்வியஸாக போன போட்டியில் ஜெஸ்கர் நல்லா பண்ணாங்க, அவங்களும் மைண்ட் பண்ணுங்கள். லேக்கர்ஸ்பர்க்கு ஜென்ரல் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க சடனாக வருவாங்க, ஓவர் பெரிய வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல கிளிக் இருக்குது. ஏன்னா எமிலி கேரட் டிஃபால்ட் கேப்டன் எல்லாருமே பிக் பண்ணியிருக்காங்க, 70% பிக் பண்ணியிருக்காங்க. அவங்கள வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணிட்டு சில கேப்டன்ஸை மாற்றி பார்க்கலாம். ஒரு பக்கம் பெரிய ட்ரை பண்ணலாம், ஹெனாரோ ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், லேக்கர்ஸ்பர்க்கு ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி முயற்சிலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். டீம் பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.